இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்னதொரு பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க என்னதொரு வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்குது, ஏதாவது மாற்றங்கள் நமக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிச்சுட்டு இருப்போங்க. அந்த வகையில் தாங்க இந்த கணிப்பு என்பது உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியங்களும் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் இந்த ஒரு 15 நாட்களில் நீங்கள் என்னதொரு தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துர்க்கை அம்மனை தாங்க நீங்கள் வணங்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கை அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்களையே அந்த துர்க்கை அம்மன் கொடுப்பாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு துர்க்கை அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியில் கிரக நிலைகளை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்துட்டு செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சூரியன் புதனும் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. களத்திர ஸ்தானத்தில் குரு இருக்காரு. அயனசயன போகஸ்தானத்தில் கேது மற்றும் சந்திரன் இருக்காருங்க. ஸோ அதே போல் உங்கள் ராசியில் கிரக மாற்றங்கள் எந்த தேதி அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருக்காங்கல்ல, அவங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றாருங்க. மேலும் 13/2/2024 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கிறாருங்க. அதே தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கிறாரு. அதே தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது பொதுவாகவே துலாம் ராசியை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான ஒரு முடிவுடன் எந்ததொரு வேலையையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையுடையவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரவங்க அப்படி சொல்லிட்டு பொதுவாகவே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு என்பது காணப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு என்பது அதிகரிக்குங்க. அதனால் அளவோடு பேசுவது என்பது நல்லதாக பார்க்கப்படுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. மேலும் உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேகமான ஒரு போக்கு என்பது காணப்படுங்க. சரக்குகள் அனுப்பும்போது பாதுகாப்பாக வைக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லதுங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் அனைத்துமே வசூலாகும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்களோட நீங்கள் அனுசரித்து செல்வது என்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்ததொரு விஷயமாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட எந்ததொரு எதிர்த்து பேசாமல் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அவங்களோட சப்போர்ட் என்பது உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் செய்யும் தொழில் அதாவது செய்யும் வேலையில் பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணங்கள் என்பது பல உண்டாக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவங்களும் உங்களுடைய செயல்கள் புகழுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இப்போ பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் மற்றும் தங்கை யாராக இருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு அதிக அளவில் கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 15 நாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பது என்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க. கவனமாக கையாளுவதும் நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது என்பது நன்மையை பல மடங்கு உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் என்பது அடையும்படியான ஒரு சூழ்நிலைகள் என்பது வர இருப்பதால் நீங்கள் உங்களுடைய மனைவியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட உங்களுடைய வார்த்தையில் சற்று கவனத்தை செலுத்தி பேசுவது என்பது நல்லதுங்க. இல்லை அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. அதாவது நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட வந்துட்டு பேச்சு போக்கில் நல்லா பேசிட்டு அப்படியே சண்டை போடுற ஒரு நிலைமைக்கு உங்களை விட்டுட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால் எந்ததொரு விஷயமாக இருந்தாலுமே அது சரி ஓகே அப்படியா அப்படி சொல்லிட்டு விட்டுருங்க. உங்களுடைய மூளைக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பல வகையில் உங்களுக்கு சண்டையை ஏற்படுத்தும் வகையில் தாங்க இருக்குங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இருபரியான ஒரு நிலை என்பது மாதிரி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக இந்த 15 நாட்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் உங்களுக்கு மந்தமாகத்தாங்க இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த 15 நாளில் கொஞ்சம் மந்தமாகவே இருந்தாலுமே லாபங்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழைய பாக்கிகள் என்பது வசூல் செய்வதில் தாமதம் என்பது இருக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்குதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு சற்று அதிகமாகவே பணவரத்து அப்படிங்கிறது இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. பணி தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய ஒரு நிலைகள் என்பது வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன நோகும்படியான வார்த்தைகள் என்பது வெளிப்படலாங்க. அதாவது நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலிடம் இருப்பாங்கள்ல, அவங்க உங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடிய அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டே பல வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசினாலுமே உங்களுடைய வார்த்தையிலையும் சரி, உங்களுடைய எண்ணத்துலேயும் சரி நல்லதாகவே நீங்கள் நினச்சிக்கிட்டு நல்லதையே பேசுங்க. நீங்கள் எந்ததொரு சிக்கல்லையும் மாட்ட மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஒரு மன வருத்தம் என்பது ஏற்பட்டு நீங்கும். அதாவது நான் எங்கே போகிறேன், எனக்கு நல்லபடியாக இது நடக்கணும், இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பாராத வகையில் அந்த ஒரு விஷயங்களில் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ எந்ததொரு விஷயத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே போல் பதவிகள் பற்றிய ஒரு கவலைகள் என்பது உண்டாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருப்பீங்க, ரொம்பவே ஸ்லோவாக போகும். அட என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாகவே போகுதே, ஒரு இன்கம் கூட வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் நினச்சி நிச்சயமாக கவலைப்படாதீங்க. நிதானமாக செய்கிற செயல் கூட உங்களுக்கு இந்த 15 நாட்களில் நிச்சயமாக வெற்றியை தான் தரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது என்பது நன்மையை தரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக அடுத்தவர்களிடம் நாம் பழகுவது அதை விட நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த துலாம் ராசியில் இருப்போர் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் கடந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து இந்த 15 நாட்களில் நிச்சயமாக உங்களிடம் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு உறவுகள் என்பது பலப்படும். தொலைபேசியை தொடர்பு மூலமாக சில புதிய தொழில்கள் ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படுத்தி